ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நல்ல காரசாரமான நண்டு கிரேவி எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நம்ம இப்போ ஒரு தவாவை எடுத்து நல்லெண்ணெய் ஊற்றிக்க போகிறோம். இப்போ நம்ம நண்டு கிரேவி வைக்கிறதுக்கான மசாலா தயார் பண்ணுறதுக்கு என்னென்ன சேர்த்து அரைச்சி எடுக்க போகிறோம் அப்படின்னா 2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, இதெல்லாம் சேர்த்து ஃபஸ்ட்டு நம்ம நல்லெண்ணெயில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறோம். இந்த கிரேவி வைக்கிறது ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் இது. இப்போ பனி விழுகிறனால, பனிக்காலன்றனால எல்லாருக்குமே நல்ல ஜலதோஷம் இதெல்லாம் பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி நண்டு குழம்பு வச்சு சாப்பிடும்பொழுது நல்லாயிருக்கும். இப்போ நான் இதில் சின்ன வெங்காயத்தையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் மட்டுமே சேர்த்து வைக்கிறனால உடம்புக்கு ரொம்ப நல்லது, டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ சின்ன வெங்காயத்தையுமே இதில் போட்டு நல்லா நம்ம வறுத்தெடுத்தாச்சு. அப்புறம் இதில் என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா தக்காளி. நான் சின்ன சின்ன தக்காளியாக இருக்கிறனால நான் ஒரு 3 தக்காளி எடுத்து இதில் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் இதில் சேர்த்துக்கிறேன். நம்ம மிளகு போட்டிருக்கனால நல்லா காரமாக இருக்கும், அதனால் பச்சை மிளகா 2 சேர்த்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நண்டை இந்த மாதிரி இடித்து எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி தட்டி எடுக்கும் பொழுது சாப்பிட்றதுக்கு நல்லாவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதனால தான் நம்ம நண்டை இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம சேர்த்து வச்சுருக்கிற அந்த இதை ஃபுல்லாக போட்டு நம்ம இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கு வரப்போகிறோம். இப்போ இது தனி மிளகாய் பொடி, வீட்டில் அரைச்சி வச்சுருக்கிற தனி மிளகாய் பொடியை இதை சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. அவ்வளோதான், மசாலா தயாராகிருச்சு. இப்போ நம்ம எதில் எல்லாத்தையும் வறுத்தெடுத்தோமோ அதே தவாவில் எண்ணெயை ஊற்றி கொஞ்சோண்டு கடுகு போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் ஜீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம், சோம்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். அவ்வளோதான். இதை சேர்த்துட்டு அப்புறம் நம்ம கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்க போகிறோம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சோண்டு சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு நல்லா இதை கிண்டி விட்டுறோம். கிண்டி விட்டுட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த மசாலாவையும் இதில் சேர்த்துக்க போகிறோம். மசாலாவை சேர்த்துட்டு இதில் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள், மல்லித்தூள் 1 ஸ்பூன், அப்புறம் காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள், இதெல்லாம் போட்டு நல்லா இதை கிண்டி விட போகிறோம். இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டு அடுத்து என்ன செய்ய போகிறோன்னா கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரேவி ரொம்ப நல்லாயிருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லதும் கூட. நண்டு சாரெல்லாம் வச்சு சாப்பிடும்பொழுது அந்த ஜலதோஷம் இதெல்லாம் பிடிச்சிருந்துச்சின்னா நல்லா கேட்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கிரேவி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நம்ம தட்டி வச்சுருக்கிற அந்த நண்டை இதில் போட்டுற போகிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நண்டை ஃபுல்லாக போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கிரேவி கொதித்து நண்டு நல்லா வெந்து வந்துருச்சு. அந்த கலரும் மாறிடுச்சு பாருங்கள். உங்களுக்கு இதே மாதிரி ரெசிபி வேணால் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.